பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். வனவாச அக்ஞானவாசம் முடித்து தனக்கு நியாயமாக தர்மத்தின்படி சேர வேண்டிய அந்த ராஜ்யம், அதனை வேண்டி தூதுவரை அனுப்ப, அதனை அனைத்தையும் கேட்ட திருதராஷ்டிரன் சஞ்சயனை என்ன சொல்வது, அவனுடைய என்ன நினைத்தானோ அதை சொல்வதற்காக அனுப்பி வைத்தான். சஞ்சயன் நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பற்றி எதுவும் பேசாமல், யுத்தம் என்பது அதர்மம், இதுவரை தர்மத்தின் பால் வாழ்ந்தவன் நீ, ஸ்வர்க்கத்தின் கதவுகள் உனக்காக திறந்தே இருக்கின்றன, ஆனால் இத்தனை நாள் தர்மத்தின்படி வாழ்ந்துவிட்டு நீ யுத்தம் செய்தாயே, ஆனால் அது அதர்மமாகும், அந்த சாதனை அனைத்தும் வீணாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் தர்மராஜனுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நடுவில் சஞ்சயனை பார்த்து, தர்மத்தை உபதேசிக்கக்கூடிய சஞ்சயா, உன்னுடைய அஸ்தினாபுரத்தில் அந்த சபையில் அத்தனை பேர் முன்னிலையில் நடந்தது தர்மமா அதர்மமா? அதை பார்த்து கொண்டு எந்த ஒரு வார்த்தையும் பேசாது இருந்த நீ தர்மத்தை பற்றி உபதேசம் செய்கிறாயே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று பகவான் கிருஷ்ணன் கேட்டவுடன் சஞ்சயன் மௌனமானான். நன்றாக தெரிகிறது அஸ்தினாபுரத்தில் துரியோதனாதிகள் செய்தது அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவர்கள் யாரும் அதற்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை, எதிர்த்து பேசவும் முடியவில்லை. அப்படி பேசினாலும் திருதராஷ்டிரன் கேட்கும் நிலையில் இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் அது தர்மமா அதர்மமானா அதர்மம் என்று அனைத்து பேர்களும் ஒப்புக்கொண்டார். அப்புறம் இங்கே என்ன நடந்ததோ அது அத்தனையும் சபையில் கொண்டு போய் சொன்னான் சஞ்சயன். திருதராஷ்டிரனுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா எப்படியும் துரியோதனாதிகள் எந்த விதமான ராஜ்யத்தை கொடுப்பதற்கும் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கப் போவது இல்லை. அப்போ ராஜ்யம் கொடுக்கவில்லை என்றால் யுத்தம் தான் தீர்வு. யுத்தம் பாண்டவர்கள் விரும்பி ஏற்கவில்லை, ஆனால் ராஜ்யத்தை கேட்கிறார்கள், நாம் கொடுக்கும் நிலையில் இல்லை. அப்போ யுத்தம்னு வந்துட்டா அந்த பீமசேனனை நினைத்தால் தூக்கமே வரமாட்டேங்கிறது திருதராஷ்டிரனுக்கு. ஏன்னா இருக்கிறதுலேயே மகாபலிஷ்டன் யார் அப்படின்னா பீமசேனன். அவன் நினைத்தால் யுத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் க்ஷண நேரத்தில் அத்தனை பேரையும் என்ன சொல்லுது சாகடிக்கக்கூடிய திறமை உள்ளவன் பீமசேனன். அவனுடைய பராக்கிரமத்தை பற்றி திருதராஷ்டிரன் அறிந்திருந்தான். இப்ப தூங்கலாம் அப்படின்னு போனா அவன் கதையோடு நிக்கிற மாதிரியே தோன்றுது. அந்த பீமசேனன் தன்னுடைய குழந்தை புதல்வர்களை அப்படி நாசமாக்கி கொள்வது போன்ற அந்த காட்சியே துரியோதனனுக்கு தெரிகிறது. அவனால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. அப்ப சஞ்சயனை அழைத்து சொல்கிறான், பீமசேனுடைய பராக்கிரமத்தை பற்றி இவர்கள் யாரும் அறியவில்லை சஞ்சயா. என்னுடைய குழந்தைகள் எல்லாம் மிகப்பெரிய முட்டாள்கள், மந்த மதி படைத்தவர்கள். யார் பேச்சு கேட்கக்கூடாதோ அவர்களை பேச்சை கேட்டுக்கொண்டு ஏதோ யுத்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீர வசனம் பேசிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர அவர்களது பாண்டவர்களது உண்மையான வீரம் என்ன? சாமானியம் இல்லை பீமசேனன். ஏன்னா அப்பேற்பட்ட பலிஷ்டனான பலசாலியான பீமசேனனுக்கே ஆரம்பத்திலிருந்து நிறைய துன்பங்களை கௌரவாதிகள் செய்திருக்கிறார்கள். எனக்கு நன்றாக தெரியும். சின்ன வயசுல இருந்தே பீமசேனன் நான் பேசும் பேச்சை கேட்க மாட்டான். ஏன் அப்படின்னா இயற்கையாகவே திருதராஷ்டிரனுடைய இதயத்தில் ஒரு வயிற்றெரிச்சல் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மன் ஒரு வருடம் மூத்தவன் துரியோதனனை விட. எப்பொழுது இவர்கள் அந்த அஸ்தினாபுரத்திற்குள் நுழைந்தார்களோ அப்பொழுதே அவர்களை பிடிக்கவில்லை. என்ன காரணம்னா, ஒரு வருடம் மூத்தவனாக இருப்பதால் நிச்சயம் தர்மராஜன் தான் இந்த அஸ்தினாபுரத்தை ஆளப்போகிறான். அப்போ என்னுடைய குழந்தைகளுக்கு எதுவும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது, இந்த எண்ணமே
பாண்டவர்கள் மேல் ஒரு விதமான வெறுப்பினை உண்டு பண்ணியது. அது மட்டுமல்ல, ஏன்னா யாருக்குமே தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது இயற்கை. ஆனா இவனுக்கு மிக அதிகம். அது மட்டும் அல்லாமல் இந்த பக்ஷபாதம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகளை நன்றாக கவனிக்க வேண்டியது. அதே போல பாண்டவர்களை எந்த அளவுக்கு என்ன சொல்லுது தனிமைப்படுத்துவதோ, எது கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றுவதோ, இந்த எண்ணமே திருதராஷ்டிரனுடைய மனதில் எஞ்சி இருந்தது. ஆரம்பத்திலிருந்து தெரியும் தர்மராஜன் மிக நல்ல குணத்தை உடையவன். ஏதாவது ஒரு சூழ்நிலை நாம் ஏதாவது கேட்டால் அதை அனுசரித்து செல்பவன் தர்மராஜன். ஆனால் பீமன் என்றுமே தர்மத்தின்படி நிற்பவன். நாம் எதுக்கு அட்ஜஸ்ட் செய்யணும்? இது நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. கிடைக்க வேண்டிய அந்த தர்மத்தின்படி இருக்கக்கூடிய விஷயத்திற்காக நாம் எதிர்த்து நிற்கே ஆக வேண்டும் என்று நினைப்பவன் பீமசேனன். சரி, இப்போ என்னுடைய குழந்தைகள் அனைவரும் பீமசேனனுடைய கால் பிடித்தாலும் நிச்சயமாக அவர்களை விட தயாரில்லை பீமசேனன். சரி, அது மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் சத்தியமே பேசுபவன் யார் அப்படின்னா பீமசேனன். பொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது. அதே போல அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அதனை செய்து காட்டியே தீருவான். ஏன்னா இவனுடைய மனசெல்லாம் அந்த சபையில் இவன் செய்த பிரதிஜை இருக்கு இல்லையா, பீமசேனன் செய்த பிரதிஜை ஒழித்து கொண்டே இருக்கிறது. அந்த ரீங்காரமே இவனை தூங்க விடாமல் செய்கிறது. அது மட்டுமா அப்படின்னா பீமசேனன் கிட்ட இருக்கக்கூடியது இத மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மறைத்து அந்த மாதிரி பேச தெரியாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு சொன்னாங்கல்ல, உள்ளதை உள்ளபடி. மற்றவர்கள் இவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாது. தர்மம்னா தர்மம், அவ்வளவுதான். அதற்கு மேல மறுபேச்சு இல்லை என்று வாழ்பவன் பீமசேனன். அது மட்டும் இல்லை, துஷ்டரை கண்டுவிட்டால் பீமசேனன் எப்படி நரசிம்மனாக பொங்கி எழுபவன். அதுவும் கிருஷ்ணனுடைய துவேஷி அப்படின்னு மட்டும் அவன் நினைச்சுக்கிட்டான்னா அவனை கொல்லாமல் விடமாட்டான் பீமசேனன். சரி, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, மிகப்பெரிய பலவான். அவனை யாராவது எதிர் நின்று அடித்தால் அப்படியே நிற்பான், கொஞ்சம் கூட அசையாது. அவனுடைய தலை கூட கீழே குனியாது. அது அத்தனையும் தாங்கிக் கொள்வான். அது மட்டுமல்ல, தர்மம்னு அவன் மனசுல நினைச்சிட்டானா யார் வந்து சமாதானம் செய்ய முயற்சித்தாலும் அவனை சமாதானப்படுத்தவே முடியாது. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய சூரன். ரைட், எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் பீமசேனன் எதிரில் நிற்க முடியாது. பாருங்க, பீமசேனனை பற்றி எவ்வளவு அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறான் திருதராஷ்டிரன். ஆனால் அனைத்தும் தெரிந்த திருதராஷ்டிரன் இனி நடக்கப் போவது என்ன என்பதை நன்றாக யூகிக்க தெரிந்த திருதராஷ்டிரன் ஒன்றும் இல்லை, அந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துட்டா யுத்தமே நடக்கப் போவதில்லை. பாண்டவர்களும் சந்தோஷமாக இருப்பர், கௌரவர்களும் சந்தோஷமாக இருப்பர். ஆனால் அந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்கு யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். முதல்ல இவனுக்கே இஷ்டம் இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா, என்னுடைய குழந்தைகளுக்கு ராஜ்யம் வேண்டும், ஆனால் என்னுடைய குழந்தைகள் சாகவும் கூடாது. இது என்ன ஒரு விதமான ஒரு நிலை பாருங்க, கொஞ்சம் நினைச்சு. அது மட்டுமல்ல, பீமசேனுடைய பராக்கிரமம் மட்டுமல்ல, அவனுடைய ரூபத்தை கூட வர்ணனை பண்ணியிருக்கார்கள். இந்த கோதுமை நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க, தங்கம் போல ஜொலிக்கின்ற நிறத்தை உடையவன் பீமசேனன். நல்ல ஹைட். பாண்டவர்களிலேயே மிக உயரமானவன் யார் அப்படின்னா அது பீமசேனன். அது மட்டுமல்ல, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்னை மரம் அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உயரமானவன். இன்னும் சொல்லப்போனால் அர்ஜுனனையுடைய உயரமானவன் யார் அப்படின்னா பீமசேனன் தான். அது மட்டுமல்ல, வேகத்தில் குதிரையை ஒத்தவன், பலத்தில் யானைகளை ஒத்தவன். பாருங்க, யானையை அப்படின்னு சொல்லல, பலத்தில் யானைகளை ஒத்தவன். அதனால தான் யுத்தத்தில் அவன் நிற்கும் பொழுது எவனுமே பீமசேனன் எதிரில் நிற்க முடியாது. யானை படைகளை நேராக வரிசையாக பீமனை எதிர்த்து அனுப்பினர்.
அந்த யானைகளை இந்த கையில் ஒன்றும் அந்த கையில் என்ன கரன்னு சுற்றி யானையோடு அப்படியே என்ன சொல்லுது துவம்சம் செய்தான் பீமசேனன் அந்த யுத்த சமயத்திலே, யுத்த ரணாங்கத்திலே. அது மட்டும் அல்லாமல் பாருங்க, பேச்சு அப்படிங்கிறது அதிகமாக பேசவே மாட்டான் பீமசேனன். எந்த சபையில் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு மட்டுமே பேசுபவன். பாருங்க, அறிஞர்களும் சான்றோர்களும் பேசிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். எங்கு தேவையோ அங்கு பேசாமல் இருக்க மாட்டார்கள். ஞானத்திற்காக உழைத்து கொண்டு இருப்பவர்கள் பேசி தங்களுடைய நேரத்தை செலவு செய்வதில் அவர்களது மனம் என்றுமே விருப்பப்படாது. அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா, அந்த தேன் போன்ற கண்கள் அப்படின்னு எழுதுறாங்க, சிவந்த கண்கள். அது மட்டுமல்ல, இந்த ரூபத்தினுடைய வர்ணை 32 லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புருஷன் அப்படின்னா 32 லட்சணத்தை கொண்டிருக்க வேண்டும். அந்த மாதிரி லட்சணத்தை கொண்டவன் பீமசேனன். இதையெல்லாம் யார் சொல்றாருன்னா, வேதவியாசரே சொல்லி இருக்கிறார். பீமசேனுடைய ரூபம் இத்தகையது, அவனுடைய பலம் இத்தகையது, அவனுடைய கண்கள் இப்படி இருக்கும், அவனுடைய நிறம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, இப்பேற்பட்ட பலவானான பீமசேனனுக்கு நான் சிறு வயதிலிருந்து நிறைய கெடுதல் செய்திருக்கு. இவன் செஞ்சானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரியோதனாதிகள் செஞ்சதுக்கு சாட்சி பூதமாக இருந்தவன் யார்? திருதராஷ்டிரன் தானே. அது மட்டுமல்ல, எவ்வளவு சொல்லியும் என்னுடைய குழந்தைகள் கேட்பதே இல்லையே, நான் என் செய்வேன் பார். அது மட்டுமல்ல, ஒரு கதை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒருவன் புலி துரத்த ஓடிக்கொண்டிருக்கிறான். சரி, ஓடிக்கொண்டிருந்த வேளையிலே ஒரு கிணறு. அந்த கிணற்றில் விழ எத்தனைக்கும் பொழுது அவனுக்கு கையில் ஒரு மரத்தினுடைய வேர் கிடைக்கிறது. அப்பா, வேர் கிடைத்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேறு தொங்கிக் கொண்டிருக்கிறது. கீழே பார்த்தா ஒரு மலைப்பாம்பு அவனை விழுங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், மேலே ஒரு எலி என்ன பண்ணிருக்கு, அந்த வேரை அறுத்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, புலி துரத்த, கிணற்றில் விழ, வேரை பற்ற, இவனை விழுங்க மலைப்பாம்பு காத்திருக்க, அந்த வேரையும் ஒரு எலியானது கடித்து துண்டு செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே அந்த மரத்திலே இருக்கக்கூடிய தேன் கூட்டிலிருந்து 2 சொட்டு ஆனந்தமாக தேன் விழுந்தால் அந்த தேனை சுவைப்பதற்காக மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறதா? அதுபோல என்னுடைய மக்கள் இன்று இருக்கிறார்கள். தனக்கு எதிர்வரும் ஆபத்து என்ன என்று தெரியாமலேயே இந்த ராஜ்யம் எங்களுடையது என்று இருமாப்பு கட்டிக்கொண்டு, இதுவரையிலும் ஏதாவது வீர சாகசம் செய்திருக்கிறார்களா என்னுடைய குழந்தைகள்னு கேட்டால் கொஞ்சம் கூட இல்லை. எதிரிகளுடைய பலம் அறியாது, ஏதோ நாங்கள் ஜெயித்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலிகள் என்பதனை மறந்து பாருங்க, அந்த தேனுக்கு ஆசைப்படுகிற மாதிரி இந்த ராஜ்யத்திற்கு ஆசைப்பட்டு கடைசியில் ஒன்னா மலை பாம்பாளு அல்ல மேலே எழுந்தா புலியாளு, நிச்சயம் அவனுடைய சாவு உறுதி என்பது போல என்னுடைய மக்களின் சாவும் உறுதியாகிவிட்டது அப்படி சொல்லிட்டு. இப்போ ஒரு அக்னி ஒரு காட்டை அழிப்பது போல பாண்டவர்களுடைய மனதில் நாம் செய்த அத்தனை அதர்மங்களும் என்ன சொல்லுது, காட்டில் இருக்கின்ற தீ போல எரிந்து கொண்டிருக்கின்றது. அது நிச்சயம் தீ காட்டை அழித்தே தீருவது போல அந்த பாண்டவர்கள் நிச்சயம் என்னுடைய குழந்தைகளை அழிக்கத்தான் போகிறார்கள். ஏன்னா இப்பேற்பட்ட பராக்கிரமசாலி இத்தனை நாள் நாம் செய்த அதர்மத்தை பொறுத்து ஒன்று சொல்லணும்னா, இவ்வளவு காலங்கள் என்னுடைய குழந்தைகளை விட்டு வைத்திருப்பதே மிகப்பெரிய விஷயம்னு திருதராஷ்டிரனே சொல்றான். ஏன்னா பீமசேனனை நான் சாதாரணமாக நினைக்கல சஞ்சயா. உனக்கு தெரியுமா ஜராசந்தன் யாருன்னு? மிகப்பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பீஷ்மர் கூட ஜராசந்தனை எதிர்த்து போரிட செல்ல மாட்டார்.
ஏன் பகவான் கிருஷ்ணனோடு 17 முறை யுத்தம் செய்தவன் ஜராசந்தன். அப்படின்னா எப்பேற்பட்ட பலிஷ்டன். ஆனா அந்த ஜராசந்தனை வெறும் கையால் எந்த விதமான ஆயுதம் இல்லாமல் ஜராசந்தனை பீமசேனன் கொண்டிருக்கிறான்னா அவனுடைய பராக்கிரமம் எப்படி இருக்கும்? அதையெல்லாம் நினைத்து பார்த்தாவது யுத்தத்தை தவிர்த்திருக்க வேண்டாமா என்னுடைய குழந்தைகள்? பாருங்க, பாண்டவர்களுடைய ஒரு நடவடிக்கையும் தன்னுடைய மனதில் பதித்து வைத்திருக்கிறார். எதிரிகள் ஒவ்வொருவரும் சாகும் பொழுது அவருடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டது என்பதனை சிந்தித்திருக்கிறான். அதனால்தான் யுத்தத்தில் பாண்டவர்கள் ஒருவேளை வந்துவிட்டால் என்னுடைய குழந்தைகள் நிச்சயமாக சாவு தவிர வேறு எதுவும் இல்லை என்றதை நன்கு அறிந்ததனால் அவன் மனம் அமைதியின்றி தூக்கமின்றி புலம்பிக் கொண்டிருக்கிறான் சஞ்சயனிடத்தில். அவனுடைய புலம்புகள் தீர்ந்ததா? அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.